all present here and warm welcome to our food festival in this morning. It is truly pleasure to such a wonderful gathering here today. Let us start our day by prayer. Annamal prayer. Annamal prayer. O Lord, we thank you for this wonderful day you have given us. At this moment, we remember the blessings you have showered upon us. O God, you are the truth and origin of knowledge. Bless our Annamal Institute, which we live under your care. Bind us together as a family and help us grow in peace and harmony. Help us to see truth always and be good to everyone we meet in the path of life, today and always. May your light lead us on. Thank you, Lord. Now all will like a can stage our student Miss Kavi Priya for welcome speech. Good morning to one and all present here. Honorable Chief Guest Mr. Etiraj, Regional Head Mr. Balaji, Senior Zonal Head Mr. Kumar, Zonal Mr. Gopi Krishnan, HOD Saran Raj, respected teachers and my dear friends. Warm welcome to our college food festival function. Today I am very happy to tell you that our college celebrating the food festival. All the people of our college have an equal efforts behind the success of our college. Because only by working together our college great succeed. The function will start with us through and blessings. Thank you. As we work at great light of others, we naturally light our one way. Now I would like to call on our HOD Mr. Saranraj as well our chief guest, Mr. Sediraj, Mr. Balaji, Mr. Kumar, Mr. Gopi Krishnan and Mr. Balaji for the lamp lighting ceremony. Request to our HOD Mr. Saranraj, please say your words. Thank you, sir. Now I will like a call Zonal HOD Gopi Krishnan, please say a few words. Thank you, sir. Now I would like to call Senior Zonal Head Kumar, please say a few words. Now I would like to call Regional Head Balaji to please say a few words. Now I would like to request our Chief Guest Mr. Etiraj to please say words. Thank you, sir. Now I would like a request to 2CP Mr. Balaji, place few words. இங்கு வருகை தந்திருக்கும் திரு எத்திராஜ் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். Our regional head Mr. Balaji sir. Then our zonal head Mr. Gopi Krishnan. Then our senior zonal Mr. Kumar. So திரு பாலாஜி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவோம். நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம பண்ணியிருக்கிறோங்கன்னா ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும், செகண்ட் இயர் பசங்களுக்கு இது வந்து செகண்டு ஓகேங்களா. இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களே தயாரித்த ஃபுட்டை நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸுக்கு நம்ம போன வாட்டி வரும்போது கூட நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தேன், பசங்களே தயாரித்து, ஏன்னா டெய்லி பேரண்ட்ஸ் சமைச்சு போடுறாங்க, ஒரு நாளாவது நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம பண்ணுறோம் இந்த விஷயத்த. சரிங்களா?
இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளேஸ்மெண்ட் விஷயங்கள். நம்ம அண்ணமாலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதை வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அட்மிஷன் போடும்போதே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கான பார்ட் டைம் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் பிளேஸ்மெண்ட் விஷயமாகவும் பேசியிருக்கோம். சரிங்களா? ஃபாரின் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு பிஎஸ்சி படிக்கிற பசங்க அப்படின்னா கரண்ட் இயரில் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் செகண்ட் இயர் போகும்போதே அவங்க வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுவரையிலும் நம்ம அண்ணமால் இன்ஸ்டியூட் மூலயமா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்ட் இயரில் இதுவரையிலும் நம்ம பசங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னா ஒரு 300 பேர் போயிருக்காங்க கண்ணா. ஒரு தோராயமாக ஒரு ஸ்டூடெண்ட்டு 3 மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 6 கோடி ரூபா கிட்ட சம்பாரிச்சிருக்காங்க. சும்மா கணக்கு எடுத்து பாருங்கள். சார் நான் போகலையே சார் அப்படின்னா உங்களுக்கான முயற்சிகளை வந்து உங்களுடைய ஹெச்ஓடி சாரை கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வர்ற வருஷத்துலையும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இந்த வருஷத்துக்கான 300 பேருன்றது வந்து ஒரு கவுண்டிங் தான். இன்னும் இதோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு பிரான்ச்லேயும். இது வந்து ஃபாரின் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறது சிங்கப்பூர் விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கோம். நிறைய பசங்க வந்து அமெரிக்காவுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது துபாய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் உங்களை வந்து எப்பயுமே வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், அண்ணமாளுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் வர எல்லா வேக்கண்ட்டும் நம்ம அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலேசியா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்பேனியான்னு ஒரு யூகே கண்ட்ரியில் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது நிறைய வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு யூகேல போகிறதுக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கில் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் அதை விட நம்ம மூலயமா போகிறதால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிடுது. நம்ம போய் வெளியில் போய் காசு கொடுத்து ஏமாற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அண்ணமாலை அணுகலாம். சரிங்களா? அதுக்கு நாங்கள் வந்து எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலை அப்படின்னா எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து எல்லா பிரான்ச்லையுமே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நேற்று வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? துபாய்க்கு வந்திருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? 4 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குது. அதை வந்து சேலரிக்கும் உங்களுக்கு சேலரி ஆச்சு, எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நீங்கள் வந்து நம்மளுடைய எய்மு லட்சியம்லாம் நம்ம பேசியிருக்கோம். நம்மளுடைய லட்சியம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, என்ன அது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய லட்சியமே நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிசிஎம்மாக இருக்கட்டும், எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா அவங்க வந்து போய் செட்டில் ஆக போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், இல்லை ஃபாரின் ஒர்க் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கணும், இல்லை அவர் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். ஏன்னா அதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓடிசி 1 நாள் 2 நாள் போய் ஒர்க் பண்ணுறது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் நம்ம பார்ட் டைம் வாங்கி தரோம். அது இல்லாமல் 1 நாள் 2 நாளில் வேலை செஞ்சு ஒரு சில பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய் வரலும் சம்பாரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த சான்சஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து இங்கே நின்று சார் நீங்கள் மைக்கு வாங்கிட்டால் என்ன வேணால் பேசலாம் சார் அப்படின்னு நினைக்க வேணாம். பசங்க கையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே பேசுவாங்க, அடுத்தது பேசுவாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் பேசுவாங்க. அதுக்கு டைம் வரும். சரிங்களா? பேசும்போது அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதை நம்ம வந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லை சார், இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க சார், படித்து முடிச்சதுக்கப்புறம் சார், படித்து முடிச்சு 2 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம வேலை வாங்கி தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கோம், ஹோட்டலியர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருக்கோம். நீங்களே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே பிளேஸ்மெண்ட்டு வேக்கண்ட் இருக்குதோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுமே பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத அதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் எங்களுடைய ஹெச்ஓடிஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அது இல்லாமல் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பிளேஸ் பண்ணுறதே நல்ல ஒரு பிராண்டட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து வேலை வாங்கி தர்றதும் சரி, ட்ரைனிங் வாங்கி தர்றதும் சரி,
பிராண்டட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வாங்கி தரோம். சில பேர் சென்னை போகிறதுக்கோ இல்லை வந்து வெளியூர் பெங்களூர் அந்த மாதிரி போகிறதுக்கு யோசிப்பாங்களே தவிர, நாங்கள் வாங்கி தர்றது எல்லாமே நல்ல ஒரு பிராண்டட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வாங்கி தரோம். சில பசங்க கேட்கும்போது சார் எனக்கு லோக்கல்லே வேணும்னு கேட்கும்போது தான் ஈரோட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்புவாங்க. மற்றபடி எந்த ஊருக்கு வேணாலும் நம்மளால் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு பண்ணித்தர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ரெக்கார்ட் நோட் புக்கிலே எழுதியிருக்கோம். உங்கள் மாணவர்களுக்கு, அதாவது உங்கள் பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பர்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு ரெக்கார்ட் நோட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குற புக்ஸ்லேருந்து ஈவன் பில் புக்கில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பில்லில் கூட அது நம்பர் எழுதியிருக்கும். எந்த பிளேஸ்மெண்ட்னாலும் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெட் ஆஃபீஸ் நம்பர் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சதுன்னா நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேஷனில் இருங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Now I will like call Zonal Head Gopi Krishnan to please say a few words. ஃபங்க்ஷனை வந்து சீரும் சிறப்புமாக வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது நீங்கள் எல்லாருமே ஒருமிச்சு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கான பிளான்ஸ், இதுக்கான விஷயங்கள், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன மெனு நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே டிசைட் பண்ணது எல்லாமே நீங்கள் தான். அது பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் நம்ம இதை பண்ண முடியாது. இதை இன்னும் மேற்கொண்டு சீரும் சிறப்புமாக நல்ல கிராண்ட் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் மற்றும் உங்களுடைய இணைந்து நின்று கடைசி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. Now I would like call Senior Zonal Head Mr. Kumar, please say a few words. இன்று நம்ம அன்னமால் இன்ஸ்டியூட்டில் உணவு திருவிழா ஃபங்க்ஷன் வந்து நடைபெற்றிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வருஷம் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த உணவு திருவிழா. ஆக்சுவலாக இதில் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து அன்னமால் இன்ஸ்டியூட் வந்து கேள்விப்பட்டு நம்ம பையனை கொண்டாந்து சேர்த்துருப்போம். நம்மளுடைய பையனோட ஃப்யூச்சர், பொண்ணோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில கேள்விகள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி ஒரு செங்கல் வச்சு ஆரம்பிப்பாங்களோ அதே போல் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தது இன்றைக்கி 29 பிரான்ச் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆக்சுவலாக நம்மளுடைய எய்ம் என்னென்னா 38 மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்டாவது இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்டிங் எய்மு. ஃப்யூச்சரில் வந்து இட் வில் பி இன்க்ரீஸ் டு அதர் ஸ்டேட் ஆல்சோ போய்டும். ஓகேவா? ஓகே. இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போகிறீங்க, ஓடிசி ஒரு நாளைக்கு 650 750 சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டுருங்க. ஃபுல் டைமாக நீங்கள் ட்ரைனிங் படிக்கும் போதே போனீங்கன்னா மாதம் 19,000 சம்பாதிக்கலாம். இதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்கள் சிங்கப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா மாதத்துக்கு 70,000, 4 மாதம் இருந்தீங்கன்னா 2,80,000 ட்ரைனிங்லேயே. இப்போ துபாய் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்பு. அங்கே வந்து ஒரு 6 மாதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஹோட்டல் இன்டர்வியூ போனாலும் எடுத்துப்பாங்க. சரிங்களா? நமக்கு வந்து உலக நாடுகளில் போய் வேலை பார்க்குறதுக்கு செலவு இல்லாமலோ செலவு கம்மியாகவோ நம்ம அன்னமால் இன்ஸ்டியூட் மூலயமா நமக்கு வாய்ப்புகள் வரும். அது எப்பப்போ வரும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரான்ச் ஹெச்ஓடி சரண் சாருக்கு தெரியும். அவரை காண்டாக்ட் பண்ணி வெளிநாடு வாய்ப்பு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இன்னொரு மிகவும் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னமாலில் படித்து முடித்து வெளியில் போகும்போது எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து தான் வெளியில் அனுப்புவோம். நம்மளுடைய ரொம்ப சிறப்பு அம்சம்
29 பிரான்ச்சில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வேலை வாங்கி கொடுத்துருவோம். ஓகேங்களா? பொண்ணுங்க பிசிஎம் படிக்கிறாங்க, பேஷண்ட் கேர் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா ஹோட்டலில். சரிங்களா? அதே போல் வெளியில் போயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, கொஞ்ச நாள் வேலை பார்க்குறீங்க, பிடிக்கல, வேறு வேலை மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் ஹெச்ஓடி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் வேறு இடத்துல ஏதாவது வேலை ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். இவங்க ரெடியாக இருப்பார். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, வேறு ஹோட்டல் கேட்குறாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்கன்னு இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சார் ஒரு தடவை 2 தடவை தான் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? அப்படி இல்லை, வாழ்நாள் முழுவதும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம அண்ணம்மாளோட தாரக மந்திரம். நம்ம ஸ்டூடெண்ட்டு 10 வருஷம் கழிச்சு வந்து, சார் அண்ணம்மாவில் தான் நான் படித்தேன், எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வேலை வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோலு. ஓகேவா? குறிக்கோள். சரியா? அதனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளில போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். போகும்போதே வேலையோடு தான் போவீங்க. அதே போல் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பசங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க, அதனால் நீங்கள் எந்த வித மன பயமும் வேணாம். படிக்கும்போதும் நாங்கள் ட்ரைனிங்லேயே நாங்கள் ஏதாவது சம்பளம் வாங்கி கொடுப்போம். அது இல்லாமல் முடித்து வெளில போகும்போது வேலையோடு தான் கண்டிப்பாக போவாங்க. அப்படி அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது படித்து முடிச்சு வெளில போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஜாப்புக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா பிரான்ச்சில் வெளியில் வந்து மேலே போர்டு வச்சுருப்பாங்க, புகாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களாம்மா? அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் பெற்றோருக்கு. சரிங்களா? பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இல்லை அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க படித்து முடித்த பிறகுன்னா பெற்றோர்கள் வந்து நீங்கள் காலேஜ் வந்தீங்கன்னா மேலே ஒரு நம்பர் இருக்கும், புகார் தெரிவிக்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். சரிங்களா? அதே போல் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் வந்து நடத்தினோம். அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட நல்ல விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் இதை நீங்கள் சொல்லி உங்களை மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் பயன்பட வந்து நீங்கள் உதவி செய்யணும். சரிங்களா? குயிஸில் வந்து ஜெயித்தவங்க, ஒரு சில போட்டிகளில் ஜெயித்தவங்களுக்கான பரிசு வழங்குவாங்க. சரிங்களா? அது இப்போ நடக்கும். கண்டிப்பாக இந்த உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now I will like a request of chief guest Mr. Ethiraj to place few words. Good morning to everyone. My dear dignitaries on the stage, fellow staff members, faculties and my dear students. அதாவது நம்ம விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்திலே பல ஆண்டு காலமாக வந்துட்டு இருக்கு. அந்த விருந்தோம்பலை வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்க, அண்ணாமலை இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு திருக்குறளை சொல்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பப்படுறேன். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அனிச்சம்னு ஒரு பூ இருக்குதுங்க. அந்த பூ வந்து என்னென்னா, அதை மோந்து பார்க்குறதுக்காக நம்ம கிட்டக்கு கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மூச்சு காற்று பட்டு என்ன பண்ணுவோம், வாடிடுமா. ஆனால் அதை விட வந்து விருந்தினர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க, ரொம்ப தூரத்தில் வர்றாங்க, வர்றப்போ அவங்கள வந்து நம்ம முன்னே போய் வரவேற்கணும். அதுதான் நம்மளுடைய பண்பாடு.
அதை விட்டுட்டு நம்மளுடைய ஃபேஸை வந்து ஏன்டா வந்துட்டாங்க, இவனை யார் அழைச்சது. ஸோ இந்தமாரி நம்மளுடைய ஆட்டிடியூடு உள்ளே நினச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது முகத்தில் காட்டி கொடுத்துருமா. அதை பார்த்த உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்க, விருந்தினர் வந்து என்ன நினைப்பாங்களாம், ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம், இங்கே வராமல் நம்ம பேசாமல் எங்கேயா போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு திங்கிங் வந்துடும். இந்த குரலை வந்து எதுக்கு சொல்லணும்னா இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். இதில் நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு கரியர்னா கடைசி வரைக்கும் இந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கஸ்டமரை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து நம்மளுடைய ஹியூமன் பிரெயினோட வெயிட் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளுடைய மூளை இருக்குதுல்ல, மூளை ஹியூமன் பிரெயினோட வெயிட்டு சொல்லுங்கள் சார். வெரி குட், எக்ஸலண்ட். சரி, ஓகே. அந்த 1300 கிராம்ஸ் உள்ள மூளையில் நாம் ஆவரேஜாக எத்தனை % யூஸ் பண்ணுறோம் டெய்லி? இந்த வேர்ல்டில் அதிகமான இன்வென்ஷன் பண்ணார் இல்லையா ஐன்ஸ்டீன், அவரே வந்து 15% தான் யூஸ் பண்ணியிருக்காராம். 15% ஆஃப் ஹிஸ் பிரெயின் வாஸ் யூஸ்ட் பை ஹிம் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். ஸோ நாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 5-6% தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம பிரெயினை. ஸோ கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோதானே இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சின்ன ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கு முன்னாடி டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா வந்து அந்த ஸ்டோரி கூட ரிலேட் ஆகும். ஒரு ஏர்க்ராஃப்ட், இந்த ட்ரைனிங்லாம் பைலட்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்களே, அந்த ஏர்க்ராஃப்ட் செஸ்னா ஏர்க்ராஃப்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 2 இன்ஜின் இருக்கும். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதுன்னா என்ன பண்ணிடணும்னா எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடணுங்கிறது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஃப்ளைட்டு டைமத்தில் ஒரு இன்ஜின் எதாவது ஃபெயிலியர் ஆனதுன்னா இம்மீடியட்டாக நியரஸ்ட் பாயிண்டில் எங்கே அவங்களுக்கு சேஃபாக இறக்க முடியுமோ அங்கே இறக்கிடணும். ஒரு பைலட் என்ன பண்ணுறாரு, ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆஃப்ரிக்கா காட்டு மேலே போய்ட்டுருக்காரு. ஓகேவா, ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் போய்ட்டுருக்காரு. மேலே போய்ட்டுருக்கிறப்போ ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனோடனே என்ன பண்ணாரு, எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுறாரு. கீழே இறங்கிட்டு வெளியில் காக்பீட் விட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு காக்பீட்டை சும்மா டோரை சாத்துறாரு. சுற்றிலும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அவரை சுற்றிடுறாங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வழக்கப்படி அந்த கம்பில் அவரை கயிறுலாம் வச்சு கட்டி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய்ட்டு அவரை தனி அறையில் அடைச்சி வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல அங்கேயே நின்றுட்டுருக்கு. அந்த ஏர்க்ராஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கயிறு மாரி இருக்குல்ல, கயிறு மாரி வச்சு இழுத்து பார்க்குறாங்க. நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் வண்டி ஓட்டுவோம் தெரியுமா, மட்டையில் 2 பக்கத்தில் கம்பு வச்சு ஓட்டுவோம், ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளை நீங்களாம் விளையாண்டுருக்க மாட்டீங்க, அந்த சைடு உங்கள் அப்பா அம்மாலாம் விளையாண்டுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த கேம்லாம். ஸோ அந்தமாரி கொஞ்ச நாள் இழுத்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரன்வேல ஓட்டுற மாதிரி ஒரு கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. யார்? அந்த ட்ரைபல் பீப்புள். ஸோ அதோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை எதுக்காக சொன்னதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? கெஸ் பண்ண முடியுதா? முதல்ல ஒரு டேட்டா கொடுத்தேன், நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு டேட்டா கொடுத்தேன், இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? அதாவது ஈவன் தான் நமக்கு வந்து 1300 கிராம்ஸ் பிரெயின் இருந்தால் கூட, அந்த ஏர்க்ராஃப்ட் அளவுக்கு நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருந்தால் கூட, நல்லா கவனிங்க, ஏர்க்ராஃப்ட் அளவுக்கு நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்து ரொம்ப ஹையர் பிளேஸுக்கு போய் சேரலாம், உயர பறக்கலாம். ஆனால் அந்த உயர பறக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கிட்ட கல்வியை வந்து அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறாங்க. அந்த மூளையை வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ போயிடலாம். சரி, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அன்னம்மாள் இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அந்த உந்துதலையும் எல்லா சக்தியும் கொடுக்குன்னு நம்புகிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Now I will like request our Mrs. Ramesh sir please few words. இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம ஏடி சார், சீனியர் ஜோனல் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் மூலிமா நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு
நாங்கள் வாங்குகிற சம்பளத்தோட 10 மடங்கு அதிகமாக வாங்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுமாரி எல்லாம் படிச்சுட்டு நல்ல பொசிஷனில் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூம்மா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Mrs. Manisha to give a speech about the food festival. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவு. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கினை மறக்க முடியாதென்று கூறிக்கொண்டு நாம் உயிர் வாழ உணவு ஒரு அத்தியாவசிய தேவைதான் என்று கூறி எனது சிற்றுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இமயம் முதல் குமரி வரை அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன விலை விற்கப்படுகிறதோ அதையே அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் விறகு அடுப்புகளிலும் மண்பாண்டங்களிலும் சமைத்து சாப்பிட்டார்கள். நெல், கோதுமை, கம்பு, சோளம், வரகு, கேழ்வரகு, திணை, சாமை போன்றவைகளை சமைத்து சிறுதானிய வகைகளை சமைத்து அதை மட்டுமே சாப்பிட்டார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எங்களை போன்றவர்களுக்கு இதெல்லாம் எப்படி விதைத்தார்கள், எப்படி விதைக்கப்பட்டது, எப்படி விதைந்தது என்றே தெரியாமல் போய்விட்டது. ஜப்பானிலிருந்து முதலில் கோதுமை நம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. நம் வடநாட்டு மாநிலங்கள் அதாவது பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில்தான் இன்னும் விளைகிறது. சீனாவிலிருந்து நெல் நம் நாட்டிற்கு முதலில் கொண்டு வரப்பட்டது. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்றது. மனிதன் உயிர் வாழ உணவு ஒரு முக்கியமானது தான். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, பசித்த பின் பசி ருசி அறியாது என்று இன்னும் பல்ல சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் உணவு முறையை பட்டியலிட்டு பார்க்கும்போது வடநாட்டு ஃபாஸ்ட்ஃபுட் வகைகள் அதாவது பர்கர், பீஸா, நூடுல்ஸ் போன்றவைகளை தவிர்த்து சிறுதானிய உணவு வகைகளில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கிறது என உணர்ந்து சிறுதானிய வகைகள், காய்கறிகள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், தேன், இளநீர் இவற்றையெல்லாம் உண்டோமானால் நாம் இன்றும் நீண்ட நாள் உயிர் வாழலாம். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுகொடு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன் உயிரை தானே என்ன தேவராய பாடலில் சொல்லுவது போல நாம் உண்ணும் பொழுது பிறருக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும். இதைத்தான் திருநாவுக்கரசன் பெருமான் சொல்லியிருக்கிறார். அன்னம் பாலிப்பதிலை சிச்சம்பலம், பொன்னம் பாலிக்குமார் கண்டியூர், இன்னும் பாலிக்குமே இப்பிறவியே என சொல்லியிருக்கிறங்க. செப்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி வைத்து பருகும்போது அதிலுள்ள கிருமிகள் தானாகவே அழிந்துவிடும். மண்பாண்டங்களில் சமைத்து சாப்பிடும்போது அதில் கிருமிகளே இல்லை. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நம்மவர்கள் மண்பாண்டங்களையும் விறகு அடுப்புகளையும் மறந்து விட்டார்கள். இவையெல்லாம் நாம் அழிவுக்கு செல்லும் வழியாகும். ஆகவே அனைத்து சிறுதானிய வகைகளும் சரி, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் மண் சட்டியில் சமைத்து சாப்பிட்டோமானால் நமக்கு சத்து கூடுதலாக கிடைக்கும் என ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை அத்தியாவசிய தேவைதான் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Manisha. There are several categories in which student can be awarded. There can be awarded excelling academics, coming winner, runner in sports, food competitions, good competition, camping, folding. Not is time of start the award distribution ceremony. And I will request our regional head to give a award. Napkin folding. The winners of Anushree from BSc Catering Holded Administration. Napkin folding winners. ஆக்சுவலாக இந்த போட்டி 4 பிரான்ச்சோட ஸ்டூடெண்ட் கலந்துக்கிட்டாங்க. அதில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் க்ளோர்லிஸ் கோகுலஸ்ரீ, next quiz competitions. The runner is Sham, second year PCM. Mr. Soumya from second year PCM. Quiz competition. ஆக்சுவலாக இந்த போட்டி 4 பிரான்ச் ஸ்டூடெண்ட்டை வச்சு குயிஸ் ஒரு போட்டி வினாடி வினா போட்டி நடத்தினோம்.
அதில் வின் பண்ணியிருக்காங்க. Chess competition, the winner Mr. Sandosh of Dip Catering Hotel Administration. இல்லை செஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரான்ச் ஸ்டூடெண்ட்டோட போட்டி போட்டு இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு பணத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க அவருக்கு. Mrs. Punartha, 2-year PCM. Carom board, the winner Mr. Gauri Shankar from BSc Catering Hotel Administration. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரான்ச் ஸ்டூடெண்ட்டோட போட்டி போட்டு கேரம் போர்டில் வின் பண்ணியிருக்காங்க. Mrs. Kannan from BSc. எல்லாம் நல்லா ஜோராக கைதட்டுங்க. The runner is Mrs. Sayam Cham from 2-year PCM. Carom board. Mrs. Magesh from 2-year PCM. All them. Grooming best performance. Dance best grooming. Mrs. Nirosha from 2-year PCM. Miss Manisha from BSc Hotel Management. Mr. Shiva from 2-year Hotel Management. Mrs. Chandana from 2-year PCM. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டை கட்டிக்கிட்டு ஷூ போட்டு நல்லா நீட்டாக வருவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த பரிசு. Best performance Miss Saumya from 2-year PCM. Miss Gobiga from PCM Catering Hotel Administration. Miss Ritrika Sri from 2-year PCM. Best attendance Miss Satyajyoti from 2-year PCM. Mrs. Manisha from BS Hotel Administration. Mr. Aditya from 2-year Hotel Management. Miss Ritika Sri from 2-year PCM. Miss Kavya, Miss Loganadhini, Nirosha, Mrs. Manisha, Kausalya and group dance. मर्दानी तोटत्के अड़ मर्दानी यार बच्चा हो तेरा तेरा इब बारा बारा ओ चिंतोडाद पुनया तेंतोडाद तेनिया आंतोडाद पिन्मया अळ्ळुदिनया लच्च पेण्णिल उल्लदया मच्च दन्निल उल्लद एप्पिडत्तिल उल्लदो एन्नि चल्लया तागमग बंद पुटा तण्णियिल पेदमिल मोगमज बंद पो बच्चन कुत्तवे अब्बा नी कत्तवे बायन पोत्तवे रब्ब तोल्लडी காசு பணம் வந்து போந்தா
கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசு உரசு தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய என்ன சாச்ச புட்ட கொலர நீ தூக்கு நீ தான் டவுனுக்குள்ள டாக்கு சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுக்க அழகான ஜாதிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன கையில் ஆடணும் பல்லாங்குழி ஒதுங்கி ஒளியாது உள்ளுக்குள் துடிக்குது நெஞ்சாங்குழி கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் போட்ட நிப்பாட்டுறேன் பாட்ட. Now I would like to call Miss Gopika on stage for singing a song. ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணாலந்தான் கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது நமக்குன்னு ஒரு தேசம் மதிலில்
சிரிச்சி வந்தல்லே திரிக்க விட்டான் முன்னல்லே திருத்தி வைக்கான் முன்னல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்ய வந்தல்லே பேட்ட துள்ளான் மன்னல்லே வேட்டையனல்லே வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சார் என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது நீங்களா யாருடா? How do I tell you? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. சொல்லாமலே யார் பார்த்தது போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. dang diga diga dang 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 diga diga dang dang ஐயோ வாடி புள்ள ஆடில்ல வீட்டுக்குள்ள ஐயோ வாடி புள்ள ஆடில்ல வீட்டுக்குள்ள பச்சுக்க என்ன வாழ பொழுகாத பசி போல பச்சுக்க என்ன வாழ பழுகாத பாசி போல dang dang diga diga dang 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 diga diga dang dang ஐயோ ஆகாதுங்க அது மட்டும் வேணாமுங்க ஐயோ ஆகாதுங்க அது மட்டும் வேணாமுங்க என்னைக்கு தண்டி மேல எதுக்காக ஆசை போங்க என்னைக்கு தண்டி மேல எதுக்காக ஆசை போங்க dang dang diga diga dang 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 diga diga dang dang ஆரென்ன கவரியா அன்பென்ன ஐயனியா ஆரென்ன கவரியா அன்பென்ன ஐயனியா ஊரென்ன தஞ்சாவூரு உன் போல இங்கே யாரு குத்துனா டப்பாங்குத்து கும்முன்னா பொண்ண போல முத்துனா ஆணி முத்து மூடாத என்ன பார்த்து ஜம்புனா ஜவ்வு மிட்டாய் ஜந்துன்னா துள்ளாதனி லவ்னா என்ன சொல்லு லாவாவா சும்மா இல்லை ஐயோ நீ பொறியடி அல்வாவும் தரியடி diga diga dang 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 diga diga dang dang ஐயோ வாடி புள்ள ஆடில்ல வீட்டுக்குள்ள ஐயோ வாடி புள்ள ஆடில்ல வீட்டுக்குள்ள வச்சுக்க என்ன வாழ பொழுக்காத பாசி போல என்னைக்கு தண்டி மேல எதுக்காக
பாசம் வெட்டுனா துண்டு ரெண்டு விலகாத என்ன கண்டு ஐயோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள ஐயோ ஆகாதுங்க அது மட்டும் வேணாமுங்க வச்சுக்க என்ன வாழ வழுகாத பாசி போல என்னை போந்த வேலை எப்போதும் ஆசைதாங்க டிக டிக டங் டங் டிக டிக டங் டங் டன் 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 டன்
తనువానా
மூவானா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா கல்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் அமெரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தாதான் பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா மாட்டேன் வெங்கல புள்ளே சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா போட்டேன் வெங்கல புள்ளே கல்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் அமெரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தாதான் பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா மாட்டேன் வெங்கல புள்ளே சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா போட்டேன் வெங்கல புள்ளே பாம்பு குத்து பார்க்காத ரொம்ப குத்து ஓடுண்டா ரெண்டு குத்து அப்பாவை எல்லாம் குத்து நிறைய போத்து பூமிய நீயும் சுத்து அவள் ரொம்ப கத்து மண்மத விட்டு சுத்து மேல கீழே போத எத்துமே நிடா இவனும் மிசங்கால ஆசை வைக்கிறானிடா சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு என் வேலை சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா துமாரோ மில்கு திருச்சி போட்ட சொக்க வேணும் எங்க கமகா சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா போட்டேன் வெங்கல புள்ளிய சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா போட்டேன் வெங்கல புள்ளே Come on, are you ready? பானிபூரி தவேலா மேனிக்காரி அரடி புழல் ஏறி அழகத்தி வந்தாலே பானிபூரி தவேலா மேனிக்காரி அரடி புழல் ஏறி அழகத்தி வந்தாலே கொட்டர சம்மத்தியா முத்துறா அடடா பாட்டி வெட்டர மம்மத்தியா படுத்துறா அடிமாலே சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு அடிமாலே சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா துமாரோ மில்கு டேஞ்சரான பூமிக்குள்ள நீயும் நாளுக்கு உள்ள குமரி குமரி சைஸு குமரி பார்த்து புட்டா காலி மெமரே கத்தரி கத்தரி பார்த்து புட்டா சிப்பத்தரே கல்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் அமெரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தாதான் பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொறன்னா மாட்டேன் வெங்கல புள்ளே குமரி குமரி சைஸு குமரி பார்த்து புட்டா காலி மெமரே கத்தரி பார்த்து புட்டா இப்படி வாடி இப்படி குடிச்சு போட்ட சொன்னு பப்படே தங்கமே உன்னதான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் உன்ன தூக்குவேனே ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனு உன்ன வாய் மூடி வாய போன இருக்காலில விண்வெளி போன வேற பாரு இருந்தாலும் வலி நிறுத்தனு என்ன மாறுது சுறுசுறுப்பாக சீருதே அவ பேசி அடடடடடா அவ சேப்பு அப்பா மொத்தத்துல இருக்குது என்ன நம்மே ஒன்னத்தான் தேடி வந்த நானே
போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்துப்பேனே என்னாலும் அடியலே ஜென்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமாக போட்டு வாய் மூடி வாய போலதான் காலில விண்வெளி போனேன் வெறப்பாயிருந்தாலும் வலிதான் நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கொண்டு உன்னை பார்த்தா கலரா மாறுது குடிச்ச காதல் நரமன சுறுசுறுப்பாக தீருதே அவன் பேசி அடடடடடா அவன் சேப்பு அப்பப்பப்பப்பப்பா மொத்தத்தில் என்ன குழந்தைங்கெல்லாம் பயப்பட போது கண்ணை மூடிக்கோ அந்த பேர் இந்த பேர் காட்டுது காட்டுது ஆடவா சிவ காய்கறி தோட்டத்துல நான் கத்திரி ஆங்கில மாதத்துல நான் ஜனவரி குச்சனூர் கம்மாயிலே தன்னே நானே நீ குளிக்கையில பாத்திடுவேன் தன்னே நானே குளிக்கையில பார்த்து பட்டா தன்னே நானே நீ கோயில் கட்டி கும்பிடுவா தன்னே நானே குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அச்சும் விளக்கு வெட்கம் விளக்கு ஆசத்திர அப்பளமா என்ன நரக்கு நகர 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 நகரடா நாளைக்கு குலுக்கி மினிக்கி வரும் தங்க தேரடா நகர 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 நகரடா நாளைக்கு குலுக்கி மினிக்கி வரும் தங்க தேரடா பாட்டை நிறுத்திட்டீங்க பட்டே கிளப்ப ஒரு பூஜ்ஜியம் நான் கேட்டது இருக்கிற இடிக்கிற கெமிஸ்ட்ரி எங்க படிக்கிற கிஸ் அடிச்சு உடம்புக்குள்ள சுகர் ஏத்துற இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன் ஆனா அவர் எனக்கு கொடுத்தது நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா அதனான் தானே டஸ்ட் பின்னா பார்த்து ரெட்ட பேசுடா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆர்சி புக்க பாருடா அதுல இருக்குது மாமன் பேருடா ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சிட்டல கோட்டை மாடு பட்டுக்கோட்டை அம்மாடு சிரிச்சி பின்னாடி படம் பறிப்பா பட்டுக்கோட்டை அம்மாடு ஏய் என்னப்பா இந்த கூத்துக்கு நாயலட்ச மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அடிக்க கபிலடிக்க கொட்டடிக்க குத்தடிக்க குத்தாட்டங்கை தட்ட போடு
வலி உன் காதல் என்ற வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி நீ இல்லை என்ற வாழ்க்கை நீ இல்லை எடி வலி பொறுக்க முடியவில்லை இது காதல் தந்த வலி அப்பெண்ணே என்னை பார் ஒரு முத்தம் ஒன்று தான் உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அல்லவா சிறுகடல் துளி என்ன கண்ணின் ஓரம் காதலுக்கு தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம் கண்ணீரில் வாழ்வதா நாமும் இங்கே மீண்டதான் நீண்ட காதல் என்ற கடலில் போய் சேரலாம் செய்து முன்மாதம் என்ற வரையில் நாம் பிரிந்தார் உயிர் பிரிந்தார் காதல் முறிந்தார் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள் இங்கு இல்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேர்க்கலாம் சொர்க்கத்திலும் சாதி மாதம் என்று பிரித்தார் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்க நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்க நெஞ்சுக்குள்ள வா நிலா 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 எந்த வெண்ணிலா வா நிலா 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 எந்த வெண்ணிலா मस्तानी पैसी कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना ए मदन मोहर बसुंदरी री ए कुटनिक निदा मंदिरी री ए मदन मोहर बसुंदरा एन रात्रिल पूत चंद्रा मस्कारा पोट मैं करिए मस्तानी पैसी कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना மூச்சு முட்டுது நீடிச்சது நேக்கு காத்தடிக்குது 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 காத்து வெத்து கொட்டது நீ முறை பத பார்த்து கடலு 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 நல்ல தழும்புற கடலு நான் படகு 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 நல்ல மதக்குற படகு சுகர் உடம்பு ஃபயர் டோட்டல் கேமர என்ன பார்த்தா ஏறும் ஃபீவர் मस्तानी पैसी कौकरिए मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना Plata y toque los pies Curfew, perder el control செக்ஸி ஹிப்ல சொக்கி நிக்கிறேன் நான் கொஞ்சம் அப்பல ஆன ஸ்லிப்ல செட்டா 100 மேன் ஹாட் நைட்ல டால் அடிக்குது மூணு ஹிட் குறைக்க சூட்டு தனிக்க கூல ஏசி நானு துமுரு நோ அழகு துமுரு நீ தவறு கொஞ்சம் தேக்கத்து தவறு கோல்டு சில்வர் டைமண்ட் கலந்து வடிச்ச சிலைத உங்க முன்னாள் பொண்ணா அலைதா मस्कारा पोट मैं करिए मस्तानी पैसी
கௌக்குறியே मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना மதன மோக ரூப சுந்தரி என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி मदन मोह रूप सुंदरारा என் ராத்திரியில் பூத்த சந்திராரா மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கௌக்குறியே मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना பெரட்டி பட்டையடு நொறுங்கனுண்டா மோனே உருமி போட்டையனு இறங்கி பானே முடிய கலச்சு முட்டு நீ நடந்து போனா நரம்பு பொடிச்சுக்குதே கொல்தனுவானா இப்போ வந்துட்டு கல்ச்சுரல்ஸ் எல்லாமே எண்ட் ஆயிருச்சு. கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் பேரண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? மியூசிக்கல் சேர். வேகமா நடங்க. வேகமா நடந்தாதான் சேர் கிடைக்கும். வேகமா சுத்துங்க. இன்னும் ஒரு சேர் கிடக்கு பாருங்க, உட்காருங்க யாராவது சீக்கிரம். சரி ஓகே, ஒரு சேர் எடுத்துருங்க. ஓகே, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. பஞ்சு முட்டாய் சீல கட்டி வேகமா சுத்துங்க, அப்பதான் சேர் கிடைக்கும். எல்லாம் ஒண்ணா போனீங்கன்னா சேர் கிடைக்காது. அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு. ஓகே, ஒரு சேர் எடுத்துருங்க. ஸ்டார்ட். நெஞ்சுக்குள்ள நீ வாரியா வேகமா சுத்துங்க. குடி போல் ஒரு சேர் எடுத்துருங்க. ஓகே, சேரு கிட்டே சுத்தக்கூடாது, கொஞ்சம் தூரமா சுத்துங்க பார்க்கும். ஏன்னா நெருங்கிடுச்சு, 4 சேர் தான் இருக்கு. கொஞ்சம் தூரமா சுத்துங்க, சேரு பின்னாடியே போகக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க மியூசிக். ஒரு சேர் எடுத்துருங்க. கொஞ்சம் தூரமா சுத்துங்க சார், தூரமா போடுங்க சேரை. ஏழா புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு. தூரமா சுத்துங்க. நீ நெளிஞ்சு போகையில நெக்குல சுழுக்கு. தூரமா சுத்துங்க, சேருக்கு பக்கத்துல போகாதீங்க. சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா. சேருக்கு பக்கத்துல போகாதீங்க. பழம் மூடி வைக்காத திங்காம. சேருக்கு பக்கத்துல போகாதீங்க. ஓகே சார், சேருக்கு பக்கத்தில் ஆப்போசிட் வைங்க. தூரமாக சுற்றுங்க. அம்மா கொஞ்சம் தூரமாக சுற்றுங்கம்மா, பக்கத்தில் சுற்றினா கஷ்டமாக இருக்கும்.
பாட்டை போடுங்கப்பா. தூரமா சுத்துங்க. பஞ்சு முட்டாய் சீல கட்டி யாரு பக்கத்துல போவாதீங்க. போட்டு கஞ்சி கொண்டு நிக்க கூடாது, சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் பாட்டு ஓடும். திருப்பி ரிப்பீட். திருப்பி சுத்துங்க. மறுபடியும் திருப்பி சுத்துங்க. போடுங்க, பாட்டை போடுங்க. தம்பி பாட்டை போடுங்க. திருப்பி போடுங்க. தூரமா சுத்துங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். தூரமா சுத்துங்க. யாரு அந்த ஒரு ஆளு? ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா. தூரமா சுத்துங்கம்மா. அம்மா தூரமா சுத்துங்க, பக்கத்துல சுத்தாதீங்க. தூரமா சுத்தினாதான் அந்த ஒரு சேரு, இல்லன்னா உட்காரவே முடியாது. அம்மா கொஞ்சம் தூரமா சுத்துங்கம்மா. கொஞ்சம் தூரமா சுத்துங்க. இந்த மாதிரி விளையாட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து அந்த பொங்கல் திருவிழாவில் வைப்பாங்க, இசை நாற்காலி. எல்லாம் கொஞ்சம் தூரமா சுத்துங்க. சேரு பக்கத்துல போவாதீங்க, தூரமா சுத்துங்க. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. ஓகே, ஒரு சேர் எடுத்துருங்க. சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க சார். கொஞ்சம் தூரமா போடுங்க. ஓகே, ஸ்டார்ட். ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான், ஏண்டான்னு கேட்க வேண்டான்னு சொல்ல யாருமே இல்ல எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். ஓகே, ஒரு சேர் எடுத்துருங்க. தூரமா சுத்துங்க. தூரமா வாங்க. தம்பி சிங்காரி நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா, கோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா, தஞ்சாவூர் கச்சேரி ஓகே, ஒரு சேர் எடுத்துருங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னு காத கில்லுனா, பாம்பு பிடிக்க மகுடிதான், பொண்ணை பிடிக்க கபடிதான். மா பாய்ஸ் தயவு செஞ்சு அப்படி ஆடாத, சேர் எல்லாம் உடைஞ்சிரும்டா. சேர் எல்லாம் உடைஞ்சிரும்டா. பொண்ணை பிடிக்க கபடிதான், ஆகாயம் மேல தம்பி சேர் எல்லாம் தூக்கி எட்ட வச்சுட்டு ஆடுப்பா. கண்ணை மூடிக்க ஊரோரம் கண்ணு தூக்கி எட்ட வச்சுட்டு ஆடு. ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம், சித்தப்பம் பாக்கெட்டில சில்லறைய எடுத்து நாட்டாம திண்ணையில சீட்டாடலாம். ஓகே, இன்னும் ஒரு சேர் இருக்கா? ஓகே, சேரை சென்டரில் போட்டு தூரமாக சுற்றுங்க. கொஞ்சம் தூரமாக சுற்றுங்க சார். கொஞ்சம் ரவுண்டு தூரமாக சுற்றுங்க சார். ஓடி போய் உட்காந்துக்கோங்க. அப்படி சுற்றுங்க. இதுதான் உண்மையான விளையாட்டு. அப்படி தான் சுற்றணும். தூரமாக சுற்றுங்க. மங்கம்மா மரப்பு மல்யுத்த வீரப்பு, சிக்கன்னு சிரிச்சாலே சிந்தும்ம தப்பு. ஐயோ ஆண்டாளு இடுப்புல 5-6 மடிப்புல, குத்தாட்டம் ஆடுதே கொத்து சாவிதான். பல்ல புடுங்க வாய காட்டுடா. ஓகே, சூப்பர் தம்பி.